வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நால்வொரு நற்சிந்தனை. ஏப்ரல் 9. தலைப்பு: துன்பம் இல்லாத நிலை. ஆறாவது அறிவு முழுமை பெறுகிறது என்றால், விரிந்து விரிந்து பரம்பொருளோடு இணைந்து இதற்கு மேலே விரிய முடியாத அளவு அந்த முழு முதற் பொருளோடு இணைந்துவிட்ட பிறகு இனி எங்கே விரியும்? அதற்கு மேல் விரிவு இல்லை. அந்த வகையிலே இந்த மனம் அசையா பொருளை அறிந்து அதோடு நிலைத்துவிட்டால் அங்குதான் மனம் என்பது நிலைக்க முடியும். மற்ற பொருட்கள் எல்லாம் அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மையுடையவை, மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை உடையவை. அதே போல மனமும் அசைந்து கொண்டு மாறிக்கொண்டுதான் இருக்கும். அதிக வேகமாக அசைந்து கொண்டு இருக்கின்ற பொருளோடு மனதை வைக்கின்ற வரைக்கும் மனம் அந்த அளவுக்கு ஆடிக்கொண்டு அசைந்து கொண்டுதான் இருக்கும். இந்த உடலில் உயிர் இருக்கின்ற வரையில் இந்த உடலை பாதுகாக்க, வாழ்க்கையை நடத்திட அசையும் பொருட்களோடு தொடர்பு கொள்வது அவசியம்தான். ஆனால் அதே நேரத்தில் எப்பொழுதும் அசைந்து கொண்டே ஆடிக்கொண்டே இருக்கின்ற நிலையில் இருக்கின்றதை விட நிலைத்து இருப்பதும் அவசியம்தான். ஆகவேதான் மனிதனுக்கு நிலைத்த பொருளாகிய கடவுளை, தெய்வத்தை வழிபடுவது, வணங்குவது, அதை உணர்ந்து கொள்வது, அதோடு லயித்து இருப்பது என்பது அவசியமாயிற்று. மனிதனின் அறிவு எட்டிய நிலையில் அந்த பூரணத்துவம் வந்துவிட்டதனால் அப்பொழுதுதான் அடிக்கடி உணர்ச்சி வயப்படக்கூடிய தன்மையும், பேராசை, சினம், கடும்பற்று, இன்னும் முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணங்களாக தான் மாறாதிருக்கக்கூடிய ஒரு நிலைத்த பேறு உண்டாகும். அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்.